ஆல இம்ரான் என்கிற அத்தியாயத்தில் இம்ரானுடைய சந்ததிகள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவர்களின் தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியமின் தந்தை தாய் இம்ரான் ஹன்னா தம்பதியினர் என்று ஒரு பெரிய பரம்பரையினுடைய வரலாறு இன்றைக்கு ஓதப்பட்டது. இடையில ஒரே ஒரு வசனம், சொர்க்கம் யாருக்காக தயாராக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறார். இறையச்சம் உள்ள சில நபர்களுக்கு சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ள தன்மைகள்ல ஒரு 3 தன்மை அல்லாஹ் சொல்லுகிறார். ஒன்னு, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வஸ்ஸர்ரா, அவர்கள் தங்களுடைய காசு பணங்களை இன்பத்தின் போதும் துன்பத்தின் போதும், லாபமாக அவர்கள் இருக்கிற போதும் நஷ்டமாக இருக்கிற போதும் செலவு செய்வார்கள். இரண்டாவது, வல் காதிமீனல் கைத், கோபத்தை விழுங்குவார்கள், மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களிடம் ஏதாவது குறை ஏற்பட்டால் மக்களை மன்னித்து வாழ்வார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் இப்படிப்பட்ட பேர் உபகாரிகளை அல்லாஹ் விரும்புகிறான்னு முடியுது. இந்த 3 விஷயம், இதுல 3ல இன்ப துன்பங்களில் செலவு செய்பவர்கள் நிறைய பேசப்பட்டிருக்கிறது, தெரிந்திருக்கிறோம். இந்த 2வது செய்தி தான் இப்போது நாம் யோசிக்க வேண்டும் சிந்தனையிலே. வல் காதிமீனல் கைத, கோபத்தை வென்று விழுங்க வேண்டும். பொதுவா ஆதமுடைய மக்களோடு சேர்ந்து படைக்கப்பட்ட தன்மை கோபம். கோபம் இல்லாம யாரையும் பார்க்க முடியாது. சில நேரம் அது கடுமையான கோபமாக, சினமாக இப்படியெல்லாம் மாறும். கட்டுப்படுத்துகிற ஆற்றல் எவனுக்கு இருக்கிறதோ அவன் கொஞ்சம் நிறைவு பெற்ற மனிதனாக ஆறுகிறான். எல்லாருக்கும் கோபம் வரும். கோபத்தில் இருந்து தப்பித்தவர்கள் யாரும் இல்லை. என்ன, சில நியாயமான காரணங்களுக்காக கோபப்படுவார்கள் நல்லோர்கள், எடுத்ததற்கெல்லாம் கோபப்படுவார்கள். சில உடனடியாக ஈர்க்கப்படுகிற சில ஷார்ட் டெம்பர்ஸ் உடனே கோபப்பட்டு விடுவார்கள். கோபத்தை அடக்குவது நல்லோர்களின் இயல்பு. கோபம் இல்லாமல் ஒரு மனிதன் படைக்கப்படல. அத்தனை பேத்துக்கும் கோபம் வரும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட பல நேரங்களில் கோபத்தால் முகம் சிவந்திருக்கிறது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய சிவந்த முகத்தில் மாதுளம்பழத்தை புளியப்பட்டது போல அவர்கள் கோபத்தின் உஷ்ணத்திலே அவர்களுடைய முகம் சிவந்திருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சில நேரம் கடுமையான கோபம் வந்து எழுந்து போகிற போது அவர்கள் தோளில் இருக்கிற துண்டு தரையில கூட்டி போகும், அதை கூட கண்டுகொள்ளாமல் போகிற கோபத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நிறைய கோபம், கோபத்திலிருந்து தப்பிச்சவங்க யாரும் இல்லை. ஆனால் அந்த கோபத்தை ஒரு சில வினாடிகளில், நிமிடங்களில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடப்பதற்கு முன்னாலே கட்டுப்படுத்துகிற ஆற்றல் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் கோபம் சைத்தானிடமிருந்து வருகிறது. சைத்தான் நெருப்பிலே படைக்கப்பட்டவன், நெருப்பிற்கு எதிரி தண்ணீர், எனவே கோபம் வந்தவுடன் ஒது செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கோபத்திற்கும் ஒதுவுக்குமான தொடர்பு என்னன்னா, நெருப்பால் படைக்கப்பட்ட ஒருவன் தான் கோபத்தை தூண்டி விடுகிறான். அதை அணைப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முதல் வழி ஒது செய்யுங்கள். அடுத்து இருக்கிற நிலையிலிருந்து மாறுங்கள். ஸ்டாண்டிங்ல கோபம் வந்தா சிட்டிங், சிட்டிங்ல கோபம் வந்தா அவ்வளவுதான், நீட்டி நிமிர்ந்து படு. ஏதாவது ஒன்று ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிற போது கோபம் தனியும் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது. இல்ல நம்மளுக்கு கோபமே வராது அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் மிக முக்கிய சஹாபிகள். ஆனா 2 பேத்துக்கு இடையில சண்டை வந்திருக்கு, கோபமும் வந்திருக்கு. புகாரில வருகிறது, ஹஜ்ரத் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியினுடைய இந்த அறிவிப்பு, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை பேசிக்கொண்டே இருக்க திடீர்னு கோபம் வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து போயிட்டாங்க. கோபத்தால் போய்விட்டார்கள். என்ன, நாமெல்லாம் கோபத்தில் ஏதாவது வார்த்தைகளை விடுவோம் அல்லது கைகாலை நீட்டி விடுவோம். அவர்கள் அப்படி அல்ல, உடனடியாக கலைந்து போய்விட்டார்கள் அங்கிருந்து. சரி, ஒரு கோபப்படுத்தி இருக்கிறோமேன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலேயே போனார்கள், இந்த கோபத்தை சமாதானப்படுத்துறதுக்காக. போய் 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 கடைசி அவங்க வீட்டுக்கு போயாச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு. எவ்வளவு கோபம் வந்திருக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு.
அபூபக்கர் நிற்கவே அவர்கள் கதவை அறைந்து சாத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கவே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வேற ஒன்றும் செய்யல, அங்கிருந்து நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்து நடந்ததை சொன்னார்கள். இருவரும் இப்படி ஒரு கருத்து வேறுபாட்டில் பேசிக் கொண்டிருந்தோம். கோபம் உச்சகட்டமாக அவருக்கு வந்து விட்டது. விருட்டென்று எழுந்து போனார். நான் பின்னாலே போனேன். கடைசியா போய் நான் வீட்டில வாசற்படியில நிற்கிற போது கதவை அறைந்து சாத்தி விட்டார். நான் அங்கிருந்து நேரா இங்க வர்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்ப கோபம் வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வந்த கோபம் அது அபூபக்கரை புறக்கணித்ததாலே வந்த கோபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எக்கச்சக்கமான கோபம். கூப்பிட்டு அனுப்பிவிட்டார்கள். நிறைய சஹாபாக்களும் கூடிவிட்டார்கள். அவ்வளவு பேருக்கு முன்னாலே எழுந்து அதே கோபத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வின் முகத்தின் நிறம் மாறி இருந்தது. அவ்வளவு கோபத்தோடு சொன்னார்கள், உமர், அபூபக்கர் நிற்க நீங்கள் கதவை சாத்தினீர்களா? சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹுவின் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கிற தூதர் என்று ஊர் மக்களிடத்திலே நான் சொன்னேன். எல்லோரும் நீ பொய் சொல்லுகிறாய் என்றார்கள். இவர் ஒருத்தர் தான் நீங்க உண்மை சொல்கிறீர்கள் என்று என்னை பார்த்து சொன்னார்கள். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூபக்கரை அவரை கோபப்படவும் அவர் நிற்க கதவை சாத்தவும் அவரை புறக்கணிக்கவும் உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? அடுத்த நொடி அவர்கள் கையில முசாபா செய்தார்கள், மன்னிப்பு கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் தான் கோபத்தை ஏற்படுத்திட்டேன் என்று சொன்னார்கள். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விடல, கடைசி வரைக்கும் பேசினார்கள். என்னன்னா, ஒரு நியாயவானுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வந்த கோபம், இனி அவங்க ரெண்டு சஹாபாக்கள் தோழர்களுக்கு இடையில வந்த கோபம். யாருக்கும் கோபம் வராம இல்ல. அல்லாஹ் சொல்றான், சொர்க்கம் யாருக்கு தயார் என்றால் இந்த கோபம் வர்றப்போ கடிச்சு முழுங்குவாங்கன்னு சொல்றான். கோபத்தை அடக்கிறவங்கன்னு கூட சொல்ல, கடிச்சு முழுங்கிருவாங்க அவங்களுக்குள்ள அப்படிங்கிறான். கோபம் வர்றப்ப கடிச்சு முழுங்கிறது ஒரு 2-3 வகையாக தஃசீர்கள் சொல்லப்படுகிறது. ஒன்னு, முதல் இது, சில பேருக்கு கோபம் பயங்கரமா வரும், கட்டிச்சு முழுங்கிடுவார். ஏன்னா ஒன்னும் செய்ய முடியாது, அவர்னால இயலாமை, பலவீனம், ஒண்ணுமே இல்ல. எதிரில் நின்று நம்மளை கோபப்படுத்துற உஷ்ணப்படுத்துற ஆளு ஒரு பெரிய பவர் சென்டர் அல்லது ஒரு பெரிய அதிகார மையம் அல்லது வேறு ஏதாவது அடாதடி. இப்ப எதிரில் ஒண்ணு போக முடியாது. இப்ப மென்று விழுங்குகிறான். இது முதல் வகை பலவீனத்தால். இரண்டாவது ஒரு வகை இருக்கு, அதுலயும் மென்று விழுங்குறதா, ஆனா எதிரிலே உள்ளவர்களுடைய தரத்தால் ஓங்கி ஓங்கி அடிக்குது. கடைசியில பார்த்தா எதிரில் நிக்கிறது அம்மா. என்னன்னு கோபத்தை பிரயோகிக்க முடியாது, கடிச்சு விழுங்கணும். கோபம் வருது. அடிப்பது தந்தை அல்லது அடிப்பது உஸ்தாத், அடிப்பது ஆசிரியர். நம்மளை யார் தர்பியத்து செய்கிறார்களோ, வளர்த்துகிறார்களோ, அவங்க கட்டுமையோ கோபம் வருது. ஆனா கோபத்தை பிரயோகிக்கவே முடியாது. காரணம், எதிரில் உள்ளவரின் தரம் அப்படி. அந்த தரத்திற்காக வென்று விழுங்குதல். ஒன்னு முடியல, இயலாமையினால் வென்று விழுங்குதல். இன்னொன்னு எதிரில் உள்ளவர்களின் தரத்தினால் வென்று விழுங்குதல். மூணாவது ஒன்றுக்கு மென்று விழுங்குறார், திருப்பி அடிக்க முடியுமா? முடியும். எதிரில் இருக்கிறவர் ஒண்ணு இல்லையா, எந்த இதுவும் கிடையாது, தாராளமா கைய வீச முடியும். ஆனாலும் அல்லாஹுவுக்காக நான் நடக்கிறார் இல்லையா, அவரை பத்தி தான் இந்த ஆயத்துல சொல்லப்படுது. இயலாமையினால் அடக்குபவர்கள் அல்ல, எதிரிலே உள்ளவர்கள் அவர்களுடைய கண்ட்ரோலிலே நாம் இருக்கிறோம் என்பதால் அல்ல. இது மூணாவது வகை. என்னன்னா, அடிக்கவும் முடியும், எதிரில் உள்ளவனை பத்தி லட்சியம் பண்ண வேண்டியதில்லை. அவன் யாரோ நம்ம யாரோ, நமக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், நம்மாலே வார்த்தைகளாலே கையாலே பிரயோகித்து விட முடியும். இருந்தாலும் நான் அல்லாவுக்காக, அவன் குர்ஆன்ல கோபத்தை கடிச்சு விழுங்கணும்னு சொல்லியிருக்காங்கிறதுனால நான் கடிச்சு விழுங்குறேன்னு இவன் தான் நிறைவுக்குரியவன், இவனைத்தான் சொர்க்கம் தேடுகிறது, இவனைத்தான் சுவனத்திற்கு, இவர்கள் போன்றவர்களுக்குத்தான் சுவனம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கோபப்படுத்துறவங்க இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் வேண்டும் அல்லவா. இந்த மன்னர்கள், இஸ்லாமிய மன்னர்கள், ஒரு பெரிய மன்னர் இருந்தார், ஹாரூன் ரஷீதுன்னு அவங்களுக்கு பேர். ஹாரூன் ரஷீத் மன்னர் ஜும்மால குத்துபா கொடுத்துட்டு இருந்தார். மன்னர் ஜனாதிபதி தான் அப்பெல்லாம் குத்துபா கொடுப்பாங்க. நல்லா குத்துபா கொடுத்துட்டு இருந்தாரு. ஜும்மா குத்துபா இடையில யாரோ ஒரு ஆள் நடுப்பள்ளியில் இருந்து எந்திரிச்சார். நீங்க நீதமா நடக்கிறது இல்ல, நீதமா நாட்டு மக்களுக்கு ஒண்ணும் தர்றதில்ல, ஓ ஆட்சி சரியில்லை அப்படின்னு உட்காந்துட்டார். என்னமோ ஏழம் உண்ட மாதிரி அவர் பாட்டில் 3 வார்த்தை சொல்லிட்டு சரையான்னு எல்லாரும் திரும்பினாங்க.
திரும்பின பார்வையிலே தெரியுது நீ முடிஞ்சேன்னு அர்த்தம், உனக்கு தண்டனை தூக்கு தண்டனை ஆயிடுச்சுன்னு. அங்கங்க இருந்த காவலர்கள் அப்படியே நடுவுல வந்தாங்க, ஆளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், ஜும்மா முடிந்தது. மன்னர் ஹாரூன் ரஷீத் பெரிய நீதவானும் கூட, மிகப்பெரிய கல்வியாளரும் கூட, காலமெல்லாம் கிதாபுகளை ஆராய்ச்சி செய்தவரும் கூட, இந்த சொகுசு வாழ்க்கை வாழுகிற மன்னர்களாக அவர் இல்ல. ஹாரூன் ரஷீத் அவங்க ஜும்மாவுக்கு பிறகு வந்துட்டாங்க. என்ன இருந்தாலும் ஒரு பப்ளிக்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை தனியா கூட சொல்லாம மெம்பர்ல இருக்கிறப்போ நீங்க நீதமா நடக்கலாம், ஆட்சி சரியில்லைன்னு சொன்னா யாருக்கு கோவம் வராது? அவனை கட்டி வைத்து விட்டார்கள். தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிற அந்த ஜல்லாது, அதாவது தலையை வெற்றவர், அவரும் பக்கத்துல நின்னுட்டாரு. எனக்கு கன்ஃபார்மா இந்த தண்டனான்னு தெரியும். அவரும் நின்னுட்டாரு. அரசரும் போய் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஹாரூன் ரஷீத் சொன்னாங்க, போய் நீதிபதியை வர சொல்லுங்கன்னாங்க. காதியுல் குதாத், சீஃப் ஜஸ்டிஸ் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா இமாமுடைய மாணவர் அவர் தான் அப்போ காதியுல் குதாத், தலைமை நீதிபதி ஸ்தானத்தில் இருந்தார், சீஃப் ஜஸ்டிஸா. அவரை கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்த உடனே அவர் நிலவரத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டார். இவரை பார்த்தாரு, கோபம் மூஞ்சியில கொப்பிடிக்குது. அவரை பார்த்தாரு, அப்பாவி, அவன் உயிரை விடுறதுக்கு தயாரா இருக்கிறான். அந்த ஜல்லாடு கத்தியை வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறான், எப்போன்னு சொன்ன உடனே போடுறதுக்கு. நிலைமையெல்லாம் ஓரளவு அவரே யூகிச்சுக்கிட்டார், யாரு நீதிபதி. ஆனா உலகத்தில் இருக்கிற ஏனைய நீதிபதிகளை போல அல்ல அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எந்த இடமா இருந்தாலும் போல்ட்டா பேசிடுவாங்க, சொல்ல வேண்டியது சொல்லிடுவாங்க. அப்போ ஹாரூன் ரஷீத் ஆரம்பிச்சார். ஜும்மா அன்னைக்கு குத்துபா கொடுத்துட்டு இருக்கிறப்போ, நான் மெம்பர்ல நிக்கிறப்போ, நடு பள்ளியாசல்ல எந்திரிச்சு பூரத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். முடிச்ச உடனே அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த மனுஷன் தப்பு பண்ணிருக்காங்கிறதுல சந்தேகமே இல்லை. நான் தப்புக்கு என்ன தண்டனைன்னு முடிவு செய்யணும், அது என்னுடைய பொறுப்புல இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட 2 விஷயம் சொல்றேன். இந்த 2 விஷயம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவனை வெட்டுறதுன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, வெட்டிடலாம், நான் அப்படியே தீர்ப்பு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஹுனைன்னு ஒரு போர் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன்ல இந்த போருக்கு போயிட்டு வரும்போது இந்த பங்கெல்லாம் பிரிச்சு பிரிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அப்போ அக்ரான்னு ஒரு சஹாபி இருந்தாரு, இந்த உனக்கு 100 ஒட்டகம்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து உயைனான்னு ஒரு சஹாபி வந்தாரு, இந்த 100 ஒட்டகம்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் அபூ யூசுப் சொல்லிட்டு இருக்காரு நீதிபதி. 100 ஒட்டகம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இருந்தப்பவே அங்கிருந்து ஒரு ஆள் எந்திரிச்சான், முஹம்மத் இஅ்தில், முஹம்மதே நீதமா நடந்துங்க, பங்கு விரிக்கிறப்போ நீங்க நீதமா நடக்கல அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை அவ்வளவு பேத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு சத்தம் போட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? ஃபமை ஆதில் இல்லம் ஆதில், எப்பா நான் நீதம் செலுத்தல, என்ன வேற யாருப்பா நீதம் செலுத்துவா? உலகத்துல நீதத்திற்கு அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் தானே, வேற ஒண்ணுமே பேசல. அந்த ஆள் எந்திரிச்சு 2 பேசுற ஆளுக்கு பேரு துல் ஹுவைசரா. கூனி குறுகி வெக்கப்பட்டு அந்த ஆளு வெளியே போயிட்டான். அவன் அல்லாஹ்வுடைய விரோதி. ஒரு ரசூல ஒரு சபையில வச்சு கண்ணியப்படுத்தப்ப கூட கஞ்சாட காட்டியிருந்தா அப்பவே ஆழம் முடிச்சிருப்பாங்க. சில ஹதீஸ்ல வெறுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நான் வெட்டிட்டு வரட்டுமான்னு. ஒன்னும் செய்யக்கூடாதுன்னுட்டாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு, உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒண்ணு. 2வது நிகழ்ச்சி, பஞ்சாயத்துக்கு 2 பேர் வந்தாங்க, நிலம் என்னோடது நிலம் உன்னோடதுன்ட்டு நிலத்தகராறு. அதுல ஒருத்தர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சத்தியம் அவர் பக்கம் தான் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபைர் பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கூட இருந்தவன் யஹூதி. அவன் சொன்னா, கடைசியில ஜுபைர் சொந்தக்காரன்னு பாத்துட்டீங்கல்ல, தீர்ப்பு சொல்றேங்கிற பேர்ல எங்க 2 பேர்த்த நிக்க வச்சு தீர்ப்பு சொல்றப்ப நீங்க நீதமா தீர்ப்பு சொல்லல. ஜுபைர் உங்களுக்கு உங்களுடைய மாமி குப்பியுடைய மகன், அந்த வகையில சகோதரன், அந்த பாரபட்சத்தை பாத்துட்டீங்கல்ல அப்படின்னு கத்திட்டு போனா. அந்த யகூதியை பிடிக்க நிறைய பேர் போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. இல்ல அவனை ஒன்னும் பண்ணாதீங்கன்ட்டாங்க. இது 2வது நிகழ்ச்சி. ஒரு பப்ளிக்ல அவமானப்படுத்தப்பட்ட போது கூட ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருப்பவர்கள் அவனை பழிவாங்கிற மாதிரி நடந்துக்கிறது இல்லைங்கிறதுக்கு நாயக வாழ்வில் 2 செய்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ உங்களை பப்ளிக்ல அவமானப்படுத்தின இவனுக்கு என்ன தண்டனைன்னு முடிவு பண்ணிடலாம். நாங்க ஹாரூன் ரஷீத் கண்ணில் அழுதுட்டார். அழுதுட்டு, இல்ல நான் அவசரப்பட்டுனேன், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலான்னு நினைச்சிருந்தேன், ஆனா உங்களுடைய வரிகள் என்ன வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னை அப்படியே மாற்றிக் கொள்ளுகிறார்.
ஹாரூன் ரஷீதினுடைய வரலாற்றில், யூசுப் ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாற்றில் இந்த மாதிரி நிறைய என்னன்னா, உயர்ந்த பொறுப்பில், அதாவது நமக்கு கீழ்நிலையில உள்ளவர்கள் நம்மை கோபப்படுத்துகிற போது கூட கோபத்தை வெளிக்காட்டாம கடிச்சு விழுங்கணும். கோபத்தை மென்று விழுங்குபவர்களுக்கு சுவனம் காத்திருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. மென்று விழுங்காதனால எத்தனை தலாக்கு, மென்று விழுங்காதனால எவ்வளவு பிசினஸ்ல அந்த பார்ட்னர்கள்ட்ட சண்டை, மென்று விழுங்காதனால எத்தனை பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, நிறைய சொல்லலாம். உலகத்தினுடைய ஏராளமான பிரச்சனைகளுக்கும் காரணம் நிமிடங்களில், சில மணி துளிகளில் ஏற்படுகிற கோபத்தை அடக்கவும் மென்று விழுங்கவும் தெரியாதவர்களால் தான் பிரச்சனைகள் பூதாகரமாகுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளின் தன்மையான கோபத்தை அடக்கி மென்மையை கையாளுகிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. சுவனம் விரும்பும் நன்மக்களிலே அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக.